இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். அன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியதாக தான் இருந்தது. கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ பாப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வேண்டாம், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் போதும்னு சொன்னால், ஸோ அவங்க அப்பா மார்னிங் எல்லா ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாரு. காலையில் கொஞ்சம் பிஸியாக தான் போகும், கிச்சன்லேயே பாதி நேரம் போயிடும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஹஸ்பண்ட் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ தட் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு முலாம்பழம் மட்டும்தான் அவள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனால், கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் டேயில் அவ்வளோ இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிறது அவளோட ரீசனும் கூட. ஸோ அதனால் நாங்களும் விட்டுட்டோம். பட் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ தட் அவள் அன்னைக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டா. பாப்பா போனதுக்கப்புறம் தான் லஞ்ச் வேலையை அன்னைக்கு ஆரம்பித்தேன். அன்னைக்கு வந்து மோர் குழம்பு சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு சேர்த்தியே மோர் குழம்பு வச்சிட்டேன். சுண்டைக்காய் குழம்பும் அன்னைக்கு வச்சேன். ஏன்னா ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டு இந்த சுண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம ஊர் சைடு இல்லை, தமிழ்நாடு இல்லை, மேங்களூர் சைடு. பட் இது கிடைச்சது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் வைக்கிற சுண்டைக்காய் குழம்பு அவங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ரெசிபியே சொன்னாலும் அவங்க வந்து செஞ்சு சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு கொடுத்து அபினியே செஞ்சு கொடுன்றுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக அதையும் வந்து அரைச்சி வச்சுட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டே. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்குவேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், அது கூடயே கருவேப்பிலை, இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு முழுசாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடயே வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்குன ஆனியன் அதோட ஆட் பண்ணிவிட்டு, அது நல்லா வதங்கறதுக்காக கொஞ்சம் சால்ட், இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ ஆனியனோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஸோ சிம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், அப்புறம் நான் இந்த குழம்புக்கு வந்து கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளோட சுண்டைக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸ் டேக்கு பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து போக முடியல, ஏன்னா எப்போ முடியும்னு எனக்கு தெரியல. மித்ரனுக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்தது. ஸோ 12:30க்கு மித்ரனை பிக்கப் பண்ணுறக்கு வரக்கு டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் அன்றைக்கி போகவே இல்லை. ஸோ அவளும் ரொம்ப பொக்குன்னு போயிடுவான், எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவள் வரும்போதே நான் வந்து அவளுக்கு பிடிச்ச பீஸா தான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன்.
எனக்கு அன்னைக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, பீஸா ஹட் அன்னைக்கு தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் நாமங்காட்டி டைரி மில்க் கூடவே ஒரு ரோஸ் பொக்கே வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு செம ஹாப்பி. பாப்பா அன்னைக்கு வந்து ஹேண்ட்பாலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வந்திருந்தா. ஸோ பொக்கேவோட அவளை வந்து இன்வைட் பண்ண வீட்டுக்குள்ளே. ஈவினிங் தூங்கி எந்திரிச்சு வரும்போது கிச்சனே வந்து தலைகீழாக தான் இருந்தது அன்னைக்கு. பாப்பா வந்து கார்ன் சாலட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கார்னும் மைனேஸையும் போட்டு எதேதோ பண்ணி வச்சுருந்தா. நான் யூஸ்வலாக மத்தியானம் குட்டி நேப் எடுக்கிற டைமில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து கோவமே பட மாட்டீங்களா, ஏதாவது யோகா பண்ணுறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் நல்லா கோவப்படுவேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். ஏன்னா கிச்சனுக்குள்ளே வந்து சேஃப்டி இல்லை இல்லையா. நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் பாப்பா அது கேட்கவே மாட்டான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வேலையை பாப்பா ஆகட்டும் மித்ரன் ஆகட்டும் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கோவப்படுவேன். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத சில விஷயங்கள், அப்புறம் வீட்டில் வந்து திங்ஸ் அங்கங்கே போடுறது, மறுபடியும் அந்த இடத்துல எடுத்து வைக்காம இருந்தா அப்படின்னா எனக்கு கோவம் வரும். இதில் வந்து நான் கண்ட்ரோலே பண்ண மாட்டேன். நான் சத்தம் போட ஆரம்பித்தாலே பாப்பா அந்த இடத்த விட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு என்னோட கோவம் பீக்குக்கு போகும். யோகா நான் பண்ண மாட்டேன். பட் எக்ஸசைஸ், வாக்கிங் இது 2மே என்னோட டே ரொட்டீன்ல கண்டிப்பாக இருக்கும். எக்ஸசைஸ்க்கு ஒரு 1/2 அன் ஹவர் மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வாக்கிங் வந்து ஃபுல் டே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 12,000 ஸ்டெப்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். ஸோ கிச்சன் பிளாட்ஃபார்மை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீ போடவே ஆரம்பித்தேன். பாப்பா வந்து பிளாக் காஃபி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு காஃபி, எனக்கு வந்து டீ அன்னைக்கு போட்டிருந்தேன். மித்துக்குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஸோ நாங்கள் மட்டும் டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் கேப் இருந்தது. அந்த டைமில் ஃப்ளவர் வேஸில் இருக்கிற வாட்டர் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சேன். ஃப்ளவர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வாடி போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிற ஃப்ளவர்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அன்னைக்கு 2 ஃப்ளவர் வேஸ் மட்டும்தான் ஃப்ளவர்ஸோட இருந்தது. மற்றது எல்லாமே எம்டி. ஸோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஃப்ளவர் வேஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். இந்த பூ பற்றி நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பூ வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபார்மில் தான் நான் வாங்குவேன். அவங்க வந்து வீட்டுக்கே டெலிவரி கொடுப்பாங்க. பெங்களூர் ஆகட்டும் இல்லை வெளி இடங்களுக்காகட்டும் இவங்க வந்து பூ சப்ளை பண்ணுறாங்க ரொம்ப ரீசனபிளான ரேட்டுக்கு. பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு கூட இவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணினேன். ஸோ அவங்க வந்து பொள்ளாச்சி வரைக்குமே டெலிவரி கொடுத்தாங்க. பெய்டு ப்ரமோஷனெல்லாம் எதுவும் இல்லை இதில். உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களோட நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நைட் ஹஸ்பண்ட் ஹைதராபாத் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ ஈஸியாக ஏதாச்சும் டின்னர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட ஃபேவரட்டான நடக்கலை சட்னி ஆஸ் யூஷுவல் பண்ணுற மெத்தட்லேயே நான் அன்னைக்கு பண்ணிட்டேன். ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறத வந்து நீங்கள் விலாக்லேயோ ஷார்ட்ஸ்லேயோ இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. கரெக்டு தான், அது சேஃப்டி இல்லை தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் நான் வந்து இந்த விலாகெல்லாம் எடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் நம்மளோட வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ லைவாக இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்படி போஸ்ட் பண்ணுறேன். பட் இனிமேல் நான் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறேன். எனக்கு ஆனியன் தோசை சாப்பிடணும் போல் இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு. ஹஸ்பண்டோட ஃபேவரெட்டும் கூட. ஸோ அன்னைக்கு டின்னர் வந்து நடக்கலை சட்னியும் ஆனியன் தோசையும் தான். அன்னைக்கு டின்னர் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டும் டின்னர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் மஷ்ரூம், இந்த 2 காம்பினேஷன் நம்மளோட விலாகில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது அவங்களோட ஃபேவரெட்டும் கூட. ஸோ விலாகை பார்த்துட்டு எனக்கு இது செய்யணும் போலயே இருந்துச்சுன்னு செஞ்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ பாப்பா அன்னைக்கு அதை தான் டின்னராக எடுத்துக்கிட்டா.
ரீசெண்ட் டைமில் இந்த தோசை தவா யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் ஆனியன் தோசை அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால அன்னைக்கு வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். 2 3 தோசை பிஞ்ச மாதிரி தான் வந்தது. பட் ஓகே, மேனேஜபிளாக தான் இருந்தது. ஸோ டின்னர் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் ஹைதராபாத் அன்னைக்கு கிளம்பிட்டாரு. இந்த vlogஓட எண்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு வந்து டே ரொட்டீன் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.